ஹாய்! வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ்ல கிராஸ் கட்டிங் வந்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராஸ் கட்டிங் வந்து நியூஸ் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணாம டைரக்ட்டா வந்து நம்ம ப்ளவுஸ்ல எப்படி கிராஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்திருக்கிற மெயின் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் தான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 2ஆ நான் மடிச்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரியே நீங்க வந்து கிராஸ் கட்டிங்க்கு போட்டுக்கோங்க. 80 பாயிண்ட் வந்து நான் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த 80 பாயிண்ட் ப்ளவுஸ்ல தான் நான் இப்போ வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போறேன். ப்ளவுஸ் வந்து இப்போ முதல்ல வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா? கரை பகுதிக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நீங்க கைக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆ மடிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து 2ஆ தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸில எப்படி கை வெட்டுறோமோ, அதே மாதிரி மெத்தடு தான். அப்படிதான் நம்ம கை வந்து மார்க் பண்ணி வெட்ட போறோம். கையோட அளவு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸில எவ்வளோ இருக்கோ, அத நான் வந்து எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் கையோட எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் ஷோல்டர் ஷோல்டரும் இதுவும் டச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடமும் கரெக்ட்டா இந்த இடமும் நீங்க வந்து உங்களோட அளவு ப்ளவுஸில வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேப் எடுத்து அளந்துக்கோங்க. கரெக்ட்டா 4 1/2க்கு 1 பாயிண்ட் கம்மியா இருக்கு. நான் 4 1/2 வச்சுக்கிறேன். குட்டி கை தான் இது. 4 1/2 இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். 4 1/2, 5 1/2, 6 இன்ச் வந்து நம்ம வைக்கணும். சரிங்களா? 4 1/2, 5 1/2, 6. அதே ஆப்போசிட் பக்கமும் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு 6லேருந்து 3 இன்ச்ச வந்து கம்மி பண்ணிக்கங்க. 7க்கு மேல தாண்டுனா 7, 7 1/2க்கு மேல 7க்கு மேலேயே தாண்டுனா 3 1/2 மார்க் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு 6 இன்ச் தான் அங்க வந்திருக்கு. அதனால நம்ம வந்து 3 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/4 இன்ச்சு மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம எப்பயும் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஹேண்ட் வரைஞ்சுக்கலாம். இது இருக்கிறவங்க வரைஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்ப டிராயிங் கையில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு போட கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கேல யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டார்ட்டிங்கும், இந்த இதுவும் கரெக்ட்டா வச்சு நீங்க மார்க் பண்ணி படம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு அடிக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி கைய வெட்டிக்கிட்டாலும், அது நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை இவ்வளோ தான் வந்துட்டு ரெடி அளவு தேவை. அடுத்து 1 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் பண்ண போறோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட இஷ்டம். இப்படியும் நம்ம வந்து அடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ச் பண்ணியிருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மடிச்சு அடிக்கணும். அதுக்காக இப்போ குடையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கை குடைவோம் இல்லைங்களா? அது வந்து 1 1/2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு, இந்த இடத்துல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2 ப்ளவுஸ் அந்த 2 கையோட சென்டர் பகுதியில வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
துணியை இப்படி எடுத்துருங்க, 2ஆக எடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் கை குடஞ்சிக்கிறேன். இந்த 3 டாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சேர்க்கணும். அவ்வளோதான். இதுதான் கை குடையிறது. இந்த ப்ளவுஸுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் குடஞ்சிருக்கேன். கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். குட்டி ப்ளவுஸ் தாங்களா, அதனால் ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவோட வேலை ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் எவ்வளோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா கரைப்பகுதியை நான் இப்போ ப்ளவுஸோட இப்படி 2ஆக ஒத்தையாக இருக்குது அப்படின்னா கரையும் ஒன்று சேர்ற மாதிரி 2ஆக மட்டும்தான் நான் மடிச்சிருக்கேன். சாதா ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மட்டும்தான் நமக்கு இருக்குது. முன் பார்ட்டு தனியாக வெட்டுவோம், பின் பார்ட்டு தனியாக வெட்டுவோம். சரிங்களா, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியில் தான் நம்ம எந்த அளவாக இருந்தாலுமே எடுத்துக்கணும். கரெக்டாக 8.5 இன்ச்சு நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்டு கொடுக்குற துணி, கரெக்டாக வச்சுக்கோங்க. 8.25 இருக்குது. 8.25 தான். நம்ம அதே மாதிரி 1 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சுக்கலாம். ஒம்பதே முக்காலுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு இருக்கிற இடமும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லாஸ்ட் எண்டையும் எடுத்துகிட்டு உங்களோட அளவு ப்ளவுஸ் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 10.25 இருக்குது. 11.25 12.25 எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஆப்போசிட்லேயும் 12.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மார்க்கிங்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸோட கரெக்டாக லாஸ்ட் எண்டையும் ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. 4.25 நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப குட்டியான ப்ளவுஸு. அப்படியும் எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து டவுட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 4 தான் வச்சுருக்காங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.25 இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து நார்மலாக வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு 5.25 கிடைக்கிது அப்படின்னா நம்ம இதில் 4.25 வச்சுக்கலாம். அளவே ரொம்ப குட்டியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நான் வந்து 5 இன்ச்சு வந்து நார்மலாக நான் வச்சுருக்கேன்.
அதே மாதிரி கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 2.25 இன்ச் வந்து கழுத்தோட அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25 கழுத்தோட அகலம். அடுத்து ஷோல்ட்ரு எப்பயும் போல் 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பிடிக்குது அப்படின்னா இப்போ எனக்கு டவுட் இருக்கிறதுனால நான் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அளவு ப்ளவுஸில் 4.25 இருக்குது. அந்த 4.25லேருந்து மேலே நம்ம 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம போட்டு நம்ம வந்து வெட்டுவோம். அப்படி வெட்டும் போது என்ன பண்ணுவோம், 4.25னா 3.25 4.25னா 4.5 இன்ச்சுக்கு வர மாதிரி வரும். ரொம்ப ஆம்கோல் வந்து குட்டி ஆயிடுச்சுன்னா ப்ளவுஸ் போட முடியாது. அதனால் நான் 5 இன்ச்சு வந்து வச்சுக்கிட்டேன். பெருசாக டிஃப்ரெண்ட் வருமானா கண்டிப்பாக கிடையாது. இப்போது 5 இன்ச்சில் வந்து பாதி வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. எத்தனை இன்ச் இருந்தாலும் 2.5 இன்ச்சுக்கு வரும். அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்தாண்டையும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1.25க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மடித்து அடிக்கிறது, அதுக்காக தான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ளவுஸில் கழுத்து பகுதியில் இந்த மாதிரி துணி கீழே இடுப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கழுத்து வெட்டினதுக்கப்புறமா இந்த பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அளவு ப்ளவுஸுக்கு மேலே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா கழுத்து அடித்து திருப்பும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன், மேலே வந்து 2.25. இது எதுக்காகனா வளைவுக்காக, ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க்கிங்கு. இப்போது அவ்வளோதான், கழுத்தும் வரைஞ்சிட்டோம். இப்போ நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். கழுத்து கட் பண்ணும்போது கரெக்டான சேஃபில் இந்த மாதிரி எடுக்காத வெட்டுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த சேஃபுக்கு கிடைக்கும். எனக்கு கத்திரிக்கோல் வந்து சரியில்லை. பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா வெட்டும் போது பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணியோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல மடிச்சு அடிக்கிறதுக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணிக்கோங்க, நாச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆம்கோலும் இதே மாதிரி வெட்டிக்கோங்க. ப்ளவுஸை நான் வளைக்கிற மாதிரி வளைக்காதீங்க. நான் இப்போ எழுந்திரிச்சு வெட்ட முடியாதுங்கிறதுனால அப்படியே வெட்டிக்கிறேன். ப்ளவுஸோட வாட்டத்துக்கு தான் நம்ம போகணும். நம்ம வாட்டத்துக்கு ப்ளவுஸ் வந்து வரக்கூடாது, அளவுகள் மாறிடும். அதுக்காக தான். முடிஞ்சிருச்சு. பேக் பார்ட்டு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கணும். இப்போது இதை போட்டு நம்ம கிராஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ளவுஸுக்கு மெயினு. வெட்டினதுக்கப்புறம் துணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இது கழுத்து வெட்டினது, இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வெட்டினது, இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த ப்ளவுஸில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் நம்ம வெட்ட போகிறோம். அதனால் இந்த பார்ட்டில் தான் நான் இப்போ போட்டு வெட்ட போகிறேன். இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்ட்டில் இந்த மாதிரி ப்ளவுஸை ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுக்கோங்க. சரிங்களா? 4 இன்ச்சு இல்லைனா 3.5 இன்ச்சு அந்த ப்ளவுஸை பொறுத்து தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து மடிக்க போகிறோம். இப்போது நான் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மடிச்சிருக்கேன். உங்களுக்கு மடிக்கிறது தெரியுதா அப்படின்னு தெரியல. பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஒரே கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. இந்த பீஸை வந்து 4 இன்ச்சுக்கு வந்து மேலே மடிச்சிடணும். இப்படி ஃபுல் பீஸை இருக்குங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ட்ராயிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதை சுற்றி வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் போடும்போது உங்களுக்கு இப்போ அளவு போடும்போது ப்ளவுஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
கிராஸ் கட்டிங்க்கு இதுதான் மெயினு. ப்ளவுஸ் வந்து பேப்பர் கட்டிங் போடாமல் மெயின் கிளாத்தில் வந்து எப்படி நம்ம வந்து கிராஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்காக தான் இது முக்கியமாக இந்த இடத்துல தான் கவனமாக பார்க்கணும். அவ்வளோதான். ப்ளவுஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த பீஸை வந்து வெளியே எடுத்துட்றேன். சரிங்களா? இதுதான் வந்து கிராஸ் கட்டிங்கு. பேப்பர் போடாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நம்ம வந்து போட்டு கிராஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 3 இன்ச்சுக்கு. அப்புறம் நம்ம ஆம்கோல் எவ்வளோ எடுத்தோம்? 5 இன்ச்சு எடுத்தோம். அதனால் 5 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை பாக்ஸ் போட்டு இணைச்சிருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதை இணைச்சிருங்க. கீழேயுமே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இணைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம இந்த ஆம்கோல் எடுத்தோமோ கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி அளவை இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சோமா, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வைக்கணும். அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த கழுத்தை எடுத்து விட்டுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 4.25 இருக்குது. இருங்க சரியாக பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. 4.25 தான் இருக்குது. 4.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2.5 இன்ச்சுக்கு கீழே வச்சுருந்தோம். அதனால் கழுத்து வெட்டும் போது 2.5 இன்ச்சுக்கு கீழே வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 இன்ச்சுக்கு தான் வந்து 2.25 இன்ச்சுக்கு தான் நமக்கு அளவு தேவை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. முன் கழுத்து ரவுண்டுக்காக இந்த கர்வ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்தட்டு வந்து நம்ம அளவெடுக்க போகிறோம். ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவெடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு நீட்டவும் கூடாது, ரொம்ப அப்படியே விட்டுறவும் கூடாது. கரெக்ட் அளவில் நமக்கு இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 8.5 இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9.5 எடுக்கணும். 8.5 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வந்து நம்ம எடுக்கணும். 8.5 இன்ச் இருக்குது ப்ளஸ் 1 இன்ச்சு ஈக்குவல் டு 9.5. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கி சைடு 8.5, 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் பகுதியில் 9.5 இருந்ததுன்னா 9 மார்க் பண்ணியாச்சு. இந்த 3 டாட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அளவெல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்துக்கிட்ட வரும்போது மட்டும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுங்கள். இப்போது இந்த கீழே மட்டும் இந்த ஒயிட் கோட்டுக்கு கீழே தான் வெட்டணும். அப்படி இல்லைன்னா அளவு வந்து கம்மியாயிடும். அதுக்காக தான்
இது ஆம்கோல். அதே மாதிரியே இந்த ஒயிட் வந்து எடுத்துருங்க. ஒரு சில இடத்துல மார்க் பண்ணதுக்கு கீழே வெட்டணும், ஒரு சில இடத்துல மார்க் பண்ணதை கரெக்டாக வெட்டணும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கு. இப்படி நீளும், இப்படி இழுத்தோம் அப்படின்னா நீளும். இப்போது டாட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 2. இதுதான் இந்த டாட்டோட மெஷர்மெண்ட்டு. 2.5 இன்ச்சுக்கு ஒரு நாச்சு, 2 இன்ச்சுக்கு ஒரு நாச்சு. அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட் வந்து இப்போ ரெடி. இந்த மாதிரி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளோ நமக்கு தேவைங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது. 2.5 இன்ச்சுக்கு வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து நமக்கு துணி தேவை. நல்லா தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2.5 ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. நான் 2.5 இன்ச்சு தேவைன்னு சொல்லிட்டு நான் துணி கட் பண்ணுறேன். 2.5. இப்போது பட்டி வந்து எங்கே கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பீஸில் கட் பண்ணணும். இப்படி தான் நமக்கு பட்டி வெட்டுற பீஸ் வந்து அமையும். 2.5 இன்ச்சு இருக்குன்னா இந்த அண்டை வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? பட்டி வெட்டுற முறை 3.5 இன்ச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9.25 வந்து எடுத்திருக்கோமா, 8.25 1 இன்ச்சு மட்டும் நான் கம்மி பண்ணி இப்போதைக்கு வெட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 4 3.5 இன்ச்சுக்கு நம்ம குறிப்போம். மேலே கீழே வந்து 1/2 இன்ச்சு பட்டிக்கு மடித்து அடிச்சிருவோம், மேலே 1/2 இன்ச்சு வந்து பட்டிக்கு பிடிச்சிருவோம். அப்போ மிச்சம் நமக்கு 2.5 கிடைக்கும். 4 3.5 நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த 3 டாட்டையும் நம்ம ஒன்று சேர்த்துடணும். அவ்வளோதான். பட்டி வந்து இந்த மாதிரி தான் அளவெடுத்து வெட்டிக்கணும். நமக்கு சைடோட அளவு தான் வந்து தேவை. ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும். இதுதான் பட்டி. இதே போல் இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு துணி அதிகமாக இருக்குங்கிறதுனால இன்னொரு பட்டியுமே நம்ம இதிலேருந்தே எடுத்துக்கலாம். ஒரே துணியாக வச்சுக்கலாம். பத்தலைங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு கொடுத்து வேறு துணி கொடுத்து, ஒட்டு இல்லை, வேறு துணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த சைடில் இந்த கார்னர் பகுதியை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கலாம். அவ்வளோதான். பட்டி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து வெட்டணும் இல்லைங்களா, அதே பகுதியில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னாக வெட்டிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு கொக்கி பீஸுக்கு துணி கம்மியாக இருந்தால் போதும். கொக்கி மாட்டுற பீஸு கொக்கி பீஸை விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் நமக்கு தேவை. கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். துணி வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் ஆகாமல் கரெக்டாக நமக்கு இருக்கும். பிசுறு அதிகமாக வந்து கட் பண்ண தேவையில்ல. தெரியாதவங்க இந்த மாதிரி கோடு போட்டு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளவுஸுக்கு மினிமம் 6 பீஸு அதுதான் தேவை. கரெக்டான அளவில் பீஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் தேவைப்படும். அவ்வளோதான். கிராஸ் பீஸு கிராஸாக வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இதே கீத சரஸ்வதி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிகினர்ஸுக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி
இந்த இடத்துல மட்டும் நேரா வெட்டி ஜாயின் பண்ணுங்கன்னு இருக்கும். மெத்தட் வந்து கிராஸாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுதான் முறை. இப்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து வெட்டி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பட்டி பீஸு, கை வெட்டிட்டோம், ஓப்பன் பீஸு, கிராஸ் பீஸு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு கட்டிங்கு. இந்த மெத்தட் மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுமே நம்ம வெட்டி ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் போடுற கிராஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கீதா சரஸ்வதி சேனலில் எல்லா வீடியோவுமே இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.